தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு காலையில் சென்னை வந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இந்த பிரச்சாரம் முடித்து அவர் அடுத்து பிரச்சாரத்தை தமிழகத்திற்கு விரைவில் வருவார். தமிழ்நாட்டில் மீண்டும் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வருவார்கள் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். காங்கிரஸ் கட்சி அறிவித்த வேட்பாளர்கள் போட்டியில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே வெற்றி பெறுவார்கள். நன்றி. காட்டுமன்னார் கோயில காங்கிரஸ் சேர்ந்த நிர்வாகியை வந்து வேட்பாளர் திரு திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு. அங்க விசிகேல வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க. நண்பர் விசிகே தலைவர் நண்பர் திருமாவளவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் எனது மகிழ்ச்சிகரமான நன்றியை தெரிவிக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தலைவர் இளையபெருமாள் அவர்கள் ஒரு கட்சிக்கு சார்ந்தவர் அல்ல, காங்கிரஸ் தலைவராக இருந்தார், காங்கிரஸாக பாடுபட்டார். அதே நேரத்தில் அவருடைய மகனுக்கு சீட் கொடுத்தது மிகுந்த வரவேற்பக்கூடிய ஒன்று. நண்பர் திருமாவளவர்களுக்கு எனது மனங்கணிந்த நன்றி. திருமாவளவன் சீட்டு கொடுத்ததை நீங்க பாராட்டுறீங்க. ஆனா உங்க தலைவர் சொல்றீங்க இளையபெருமாள் அவருடைய இளைய மகன் ஜோதிமணிக்கு நீங்க காங்கிரஸ் சார்பா ஏன் சார் வாய்ப்பு வழங்கப்படல? ஏன்னா அவர் வந்து விருப்பம் அந்த காட்டுமன்னார் கோயில் இடம் விசிகேவுக்கு வழங்கப்பட்டது. அதன் காரணமாக அவருக்கு அந்த இடம் வாங்கப்படவில்லை. ஆனால் நண்பர் திருமாவர்கள் பெரிய மனதோடு அந்த இடத்தை தலைவர் இளையவருடைய மகனுக்கு வழங்கியது பாராட்டக்கூடிய விஷயம் என்பதை மீண்டும் தெரிவிக்கிறேன். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. நெருக்கடினாலதான் திருமாவளவன் வந்து போட்டியில் வந்து பின்வாங்கினார். இல்ல, திருமாவர்களுக்கு யாரும் நெருக்கடி தர முடியாது. அவரோட உன்னதமான தலைவர், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்ல தலைவர், அவர் மிகுந்த பண்பாளர். ஆகவே அவருக்கு நெருக்கடி எல்லாம் கிடையாது. அவராக அவர் முன்வந்து எடுத்தது முடிவது. வணக்கம்.